திருப்ப வேண்டும். அது அவர் செய்வார். அதுக்காக நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே அந்த பொறுமை நமக்குள்ளாக ஆண்டவர் தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றாக. எங்க அண்ணன் ரொம்ப கோபக்காரர். அவர் பசி வந்த செவு தட்டி உதைப்பாரு. ரோட்ல போறவங்க அடிச்சிருவாங்க. பயங்கர கோபக்காரர். செக்ரட்டரியே அடிக்க போயிட்டார் அவங்க ஸ்கூல்ல. அப்படி மோசம். அவர் டெய்லி ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணுவார்? கடவுளை எனக்கு பொறுமையை கொடு, கடவுளை பொறுக்கை கொடுன்னு கேட்பார். அவர் பொறுமையை கொடுன்னு கேட்டு ஜெபிச்சு முடிச்ச உடனே பலார்னு ஒரு அறை வைக்கிற மாதிரி அவர் சூழ்நிலை அமையும். அப்போ அவர் நினைப்பார், பொறுமையை கொடுன்னு நான் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறேன். ஆனா நான் கையிட்டு அடிக்கிற அளவுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இந்த சூழ்நிலை வராம தான் நல்லது. அப்ப நான் பொறுமையா இருப்பேன். அப்படிதான் முதல்ல நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுதாமா, பொறுமையா இருக்கணும். நான் கேட்டுட்டே இருக்கிறேன். பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அல்லவா என்னால் பொறுமையா இருக்கிறது நிரூபிக்க முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் பொறுமையா இருக்கணும்னு ஜெபம் பண்ண உடனே பொறுமையை இருக்கக்கூடிய சூழ்நிலை, பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அவர் அப்படியே கட்டுப்பாடு 1, 2, 100 வரைக்கும் ஒரு பிரசங்கேஷம் சட்டுன்னு திட்டணும்னு வந்துச்சா 1 to 100 என்னங்க டிலே பண்ணி பொறுமையா வந்துடும் உங்களுக்குள்ள என்று பேசுவதாக பார்க்கிறோம். வெளிப்பிரசேஷம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். வெளிப்பிரசேஷம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம். இதோ என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்கள் காத்து